வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி விவகாரம், இலங்கையிடம் கேள்வி எழுப்பிய சர்வதேச அறிக்கை. மயிலட்டி மீன்பிடி துறைமுகம் தென்னிலங்கை மீனவர்களால் ஆக்கிரமிப்பு, ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கேள்வி எழுப்பிய கஜேந்திரகுமார் எம்பி. மாவீரர் தினத்தில் புலிகளை சுட்டிக்காட்டி கைது செய்யப்படும் தமிழ் இளைஞர்கள், அமெரிக்கா கிளப்பிய சர்ச்சை. மன்னார் காற்றாலை குறித்து ஜனாதிபதியிடம் மக்கள் கோரிக்கை. யாழில் சடலமாக மீட்கப்பட்ட பெண், காவல்துறையினர் வெளியிட்ட தகவல். வெளிநாட்டு ஆசையை காட்டி பெருந்தொகை பணம் மோசடி. திருகோணமலையில் இரு வாகனங்கள் ஒன்றோடு ஒன்று மோதி விபத்து. ட்ரம்ப் மற்றும் புடினிடையேயான சந்திப்புக்கான இடம் அறிவிப்பு. தொடர்வன விரிவான செய்திகள். இலங்கையில் உள்ள மனித உரிமைகள் மற்றும் மேம்பாட்டுக்கான உள்ளூர் அரசு சாரா நிறுவனம் கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி குறித்து வெளியிட்ட அறிக்கை தொடர்பில் அமெரிக்க அரசாங்கம் கேள்வி எழுப்பியுள்ளது. இலங்கையில் உள்ள மனித உரிமைகள் மற்றும் மேம்பாட்டுக்கான உள்ளூர் அரசு சாரா நிறுவனம் கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி குறித்து வெளியிட்ட அறிக்கை தொடர்பில் அமெரிக்க அரசாங்கம் கேள்வி எழுப்பியுள்ளது. கண்டுபிடிக்கப்பட்ட மனித எச்சங்களில் பல உடல்களில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் மற்றும் உடல்களில் இருந்து துணிகள் கிழிக்கப்பட்டதற்கான சான்றுகள் காணப்படுவதாகவும், இது வன்முறை மற்றும் உடல் ரீதியான அத்துமீறல் என தெளிவாக தெரிகின்றது எனவும் அமெரிக்கா சுட்டிக்காட்டியுள்ளது. இலங்கையில் இடம்பெற்றதாக கூறப்படும் காணாமல் போதல் மற்றும் கடத்தல் தொடர்பில் அமெரிக்கா தனது 2024 ஆண்டுக்கான மனித உரிமைகள் நடைமுறைகள் குறித்த இலங்கை தொடர்பான அறிக்கையில் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியுள்ளது. குறித்த அறிக்கையில் காணாமல் போதல் மற்றும் கடத்தல் தொடர்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, 1983 தொடக்கம் 2009 வரையான உள்நாட்டு போர் அல்லது 1988 தொடக்கம் 89 வரையான மார்க்சிய கிளர்ச்சியின் போது நடந்த மனித உரிமை குற்றங்கள் குறித்த குற்றச்சாட்டுகளை விசாரிப்பதில் சிறிய முன்னேற்றம் மட்டுமே காணப்பட்டது. போர்க்கால குற்றங்களுக்கு தண்டனை விலக்கு மற்றும் பொறுப்புக்கூறல் இல்லாமை ஒரு பிரச்சனையாகவே இருந்தது. போரின் போதும் அதன் பின்னரும் காணாமல் போனவர்கள் தொடர்பான பிரச்சினை தீர்க்கப்படவில்லை. காணாமல் போனவர்கள் மற்றும் காணாமல் போனவர்களின் குடும்பங்கள் வழக்குகளை விசாரிப்பதில் முன்னேற்றம் இல்லாததாலும் அரசாங்கத்திடமிருந்து எந்தவித பதில்கள் இல்லாததாலும் விரக்தியடைந்தனர். ஆகஸ்ட் மாதம் UNHRCக்கு அளித்த அறிக்கையில் OHCHR அதன் ஆணை மற்றும் புலனாய்வு அதிகாரங்கள் இருந்த போதிலும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் நிதியுதவி தகுதியை மதிப்பிடுவதற்கும் நகல் தரவுத்தள உள்ளீடுகளை குறைப்பதற்கும் ஆரம்பகட்ட விசாரணைகள் மூலம் கோப்புகளை மூடுவதற்கும் OMP முன்னுரிமை அளித்ததாக கூறியது. இந்த அணுகுமுறை குடும்பங்களுக்கு கூடுதல் ஆதாரங்களை வழங்க வேண்டிய சுமையை ஏற்படுத்துவதாக OHCHR கவலை தெரிவித்தது. இது பாதிக்கப்பட்டவர்களை மீண்டும் அதிர்ச்சிக்குள்ளாகியது. கட்டாயமாக காணாமல் போதலில் இருந்து அனைத்து நபர்களையும் பாதுகாப்பதற்காக சர்வதேச மாநாட்டின் 31வது பிரிவின் கீழ் தகவல்களை பெறும் திறனை OHCHR அரசாங்கத்திற்கு நினைவூட்டியது. அதே நேரத்தில் சர்வதேச தரநிலைகளுக்கு ஏற்ப தோண்டி எடுக்கும் OMPயின் தொழில்நுட்ப மற்றும் நிதித்திறன்கள் குறித்த கவலைகளையும் கூறியது. ஜூலை மாத நிலவரப்படி வடக்கு மற்றும் கிழக்கினைச் சேர்ந்த 203 நபர்களின் குடும்பங்களுக்கு மொத்தம் 40.6 மில்லியன் நிவாரணம் வழங்கியதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. மேலும் நாட்டில் 15 மனித புதைகுழிகள் விசாரணைக்காக காத்திருக்கின்றன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவற்றில் பெரும்பாலானவை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ளன. அகழ்வாராய்ச்சிகள், தோண்டியெடுப்புகள் மற்றும் சந்தேகத்திற்கிடமான புதைகுழிகள் தொடர்பான பிற நடவடிக்கைகளின் போது பார்வையாளராக செயற்பட்ட OMP சட்டப்பூர்வமான அதிகாரம் பெற்றது. மன்னார் மற்றும் முல்லைத்தீவில் மனித புதைகுழிகளை அகழ்வாராய்ச்சி செய்வது தொடர்பான சட்ட ஆலோசனைகளை OMP வழங்கியது. மேலும் காணாமல் போனவர்களின் தரவுத்தளத்தை டிஜிட்டல் மயமாக்கவும் காணாமல் போனவர்களின் குடும்பங்கள் மற்றும் உறவினர்களுடன் இணைக்கவும் OMP நடவடிக்கை எடுத்தது. 2008 மற்றும் 2009 ஆண்டுகளில் கொழும்பிலிருந்து 11 பேர் கடத்தப்பட்டு காணாமல் போனது தொடர்பான முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கர்ணாகொடவின் நேவி 11 வழக்கில் எந்த முன்னேற்றமும் இல்லை. முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் பகுதியில் ஜூன் 2023 கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு சந்தேகத்துக்குரிய மனித புதைகுழியில் ஜூலை 4 தொடக்கம் 15ஆம் திகதி வரையில் அகழ்வாராய்ச்சியின் போது தடயவியல் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் 12 எலும்புக்கூட்டு எச்சங்களை தோண்டி எடுத்தனர். இதன் மூலம் குறித்த எண்ணிக்கை மொத்தம் 52 உயர்ந்தது. இந்த புதைகுழி 1994 முதல் 96 வரை உருவானது என்றும் அந்த எச்சங்கள் முன்னாள் விடுதலை புலிகள் அமைப்பை சேர்ந்த
பெரும்பாலும் பெண்கள் என்றும் OMP தெரிவித்துள்ளது. புதைகுழியின் காலத்தை உறுதிப்படுத்த எலும்பு பகுப்பாய்வு அறிக்கை மற்றும் தடயவியல் அறிக்கைக்காக OMP காத்திருந்தது. மனித உரிமைகள் மற்றும் மேம்பாட்டுக்கான உள்ளூர் அரசு சாரா நிறுவனம் பல உடல்களில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் மற்றும் உடல்களில் இருந்து துணிகள் கிழிக்கப்பட்டதற்கான சான்றுகள் காணப்படுவதாகவும் இது வன்முறை மற்றும் உடல் ரீதியான அத்துமீறல்களை தெளிவாக குறிக்கின்றது என்றும் இது மனித உரிமை மீறல்களை குறிக்கின்றது என்றும் தெரிவித்துள்ளது. மேலும் தடயவியல் தொல்பொருள் ஆய்வாளர் இனி எலும்புக்கூட்டு எச்சங்கள் இல்லை என்பதை உறுதிப்படுத்திய பின்னர் முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றம் குறித்த புதைகுழியை மூட உத்தரவிட்டது. அரசாங்க புலனாய்வு அதிகாரிகள் அங்கு இருந்ததாகவும் பார்வையாளர்களில் சிலரிடம் விசாரித்ததாகவும் சிவில் சமூகம் மற்றும் OMP தெரிவித்துள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மயிலிட்டி மீன்பிடி துறைமுகம் தென்னிலங்கை மீனவர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளமை தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கேள்வி எழுப்பினார். மயிலிட்டி மீன்பிடி துறைமுகம் தென்னிலங்கை மீனவர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளமை தொடர்பாகவும் யாழ் மாவட்ட மற்றும் வடமாகாண தமிழ் பேசும் மீனவர்கள் அந்த துறைமுகத்தை பயன்படுத்த முடியாத கெடுபிடிகள் கடந்த 5 வருடங்களுக்கு மேலாக நீடிக்கின்றமை தொடர்பிலும் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இன்று நடைபெற்ற பலிகாமம் வடக்கு பிரதேச செயலக ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கேள்வி எழுப்பியுள்ளார். 2024ஆம் ஆண்டு மாவீரர் தினத்தில் பங்கேற்ற போது தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் போராளிகளை ஆதரிக்கும் விதமாக செயற்பட்டவர்கள் என கூறி இடம்பெற்ற கைதிகள் தொடர்பில் அமெரிக்க அரசாங்கம் கேள்வி எழுப்பியுள்ளது. 2024ஆம் ஆண்டு மாவீரர் தினத்தில் பங்கேற்ற போது தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் போராளிகளை ஆதரிக்கும் விதமாக செயற்பட்டவர்கள் என கூறி இடம்பெற்ற கைதுகள் தொடர்பில் அமெரிக்க அரசாங்கம் கேள்வி எழுப்பியுள்ளது. குற்றச்சாட்டுகள் இல்லாமல் நீண்டகால தடுப்பு காவல் என்ற தலைப்பில் அமெரிக்கா 2024ஆம் ஆண்டுக்கான மனித உரிமைகள் நடைமுறைகள் குறித்து இலங்கை தொடர்பான அறிக்கையில் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியுள்ளது. இது தொடர்பில் குறித்த அறிக்கையில் இலங்கையில் காணப்படுகின்ற இந்த சட்டம் தன்னிச்சையான கைது மற்றும் தடுப்பு காவலை தடை செய்தது. மேலும் எந்த ஒரு நபரும் தங்கள் கைது அல்லது தடுப்பு காவலின் சட்டபூர்வமான தன்மையை நீதிமன்றத்தில் சவால் செய்யும் உரிமையையும் வழங்கியது. அரசாங்கம் பொதுவாக இந்த தேவைகளை பின்பற்றவில்லை. ஜனவரி மற்றும் ஆகஸ்ட் மாதங்களுக்கு இடையில் தன்னிச்சையான கைது அல்லது தடுப்பு காவல் தொடர்பான 838 புகார்களை இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு பெற்றுள்ளது. இதில் பத்திரிகையாளர்கள் மற்றும் அரசியல்வாதிகளும் கைது செய்யப்பட்டனர். இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின்படி ஜனவரி 2023 மற்றும் மார்ச் 2024க்கு இடையில் PTA-யின் கீழ் 46 கைதுகள் மற்றும் தடுப்பு காவல் வழக்குகளை அதிகாரிகள் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு அறிவித்தனர். சில சமயங்களில் காவல்துறையினர் கைதிகளை தனிமைப்படுத்தினர். மேலும் வழக்கறிஞர்கள் வாடிக்கையாளர்களை சந்திக்க அனுமதி கோரி விண்ணப்பிக்க வேண்டியிருந்தது. இதுபோன்ற கூட்டங்களில் காவல்துறையினர் அடிக்கடி கலந்து கொண்டனர். சில சந்தர்ப்பங்களில் சட்டவிரோத தடுப்பு காவல்களில் துஷ்பிரயோகம் அல்லது சித்திரவதை சம்பந்தப்பட்ட விசாரணைகள் அடங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2022 முதல் PTA-ஐ பயன்படுத்துவது குறித்து நடைமுறையில் தடை விதிக்க வேண்டும் என்ற அரசாங்கத்தின் நிலைப்பாடு இருந்த போதிலும் PTA-யின் கீழ் குறைந்தது 10 கைதுகள் பற்றிய தகவல்கள் வெளிவந்தன. பிப்ரவரி 8 நிலவரப்படி இறந்த தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் போராளிகளை நினைவுகூரும் வருடாந்திர நிகழ்வான மாவீரர் தினத்தில் பங்கேற்பதன் போது குறித்த அமைப்பை மகிமைப்படுத்தும் சட்டவிரோத சின்னங்கள் அல்லது படங்களை பயன்படுத்தியதாக கூறி நவம்பர் 2023 PTA-யின் கீழ் கைது செய்யப்பட்ட 13 நபர்களையும் நீதிமன்றங்கள் விடுவித்தன. சிவில் சமூக வட்டாரங்களின்படி இந்த ஆண்டில் தண்டனை பெற்ற கைதிகள் உட்பட குறைந்தது 3 பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர்கள் நீதிமன்றத்தினால் பிணையில் விடுவிக்கப்பட்டனர். அவர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் கைவிடப்பட்டன அல்லது விடுவிக்கப்பட்டன. செப்டம்பர் மாத நிலவரப்படி பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டவர்களில் 42 பேர் குற்றவாளிகள் மற்றும் விசாரணைக்கு முந்தைய தடுப்பு கைதிகள் என்று சிவில் சமூக குழுக்கள் மதிப்பிட்டுள்ளன. இதில் விடுதலை புலிகள் தொடர்பான குற்றங்களுக்காக 14 தமிழர்கள் மற்றும் 2019 ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக 28 முஸ்லிம்களும் அடங்குவர். விசாரணைக்கு முந்தைய கைதிகள் மொத்த கைதிகளில் 2/3 பங்கினராவர். இதன்படி பிணை வழங்க இயலாமை, நீண்ட சட்ட நடைமுறை, நீதித்துறை திறமையின்மை மற்றும் ஊழல் ஆகியவை பெரும்பாலும் விசாரணைக்கு முந்தைய கைதிகளை விடுவிப்பதில் தாமதத்தை ஏற்படுத்துகின்றன.
விசாரணைக்கு முந்தைய தடுப்பு காவலில் 24 மணி நேரத்தை தாண்டிய வழக்குகளில் விசாரணைக்கு முந்தைய தடுப்பு காவலின் நீளம் குற்றம் சாட்டப்பட்ட குற்றத்திற்கான தண்டனைக்கு சமமாகவோ அல்லது அதிகமாகவோ இருப்பது பொதுவானது என்று சட்ட ஆதரவு குழுக்கள் வலியுறுத்தியுள்ளன. இதற்கமைய ஒரு நபர் கைது அல்லது தடுப்பு காவலை சட்டபூர்வமாக எதிர்த்து நீதிமன்றங்கள் மூலம் விடுதலை பெறலாம். இருப்பினும் சட்ட செயல்முறை பல ஆண்டுகள் ஆனது. நீதித்துறை சுதந்திரம் இல்லாதது மற்றும் குறைந்தபட்ச இழப்பீடு ஆகியவை தனிநபர்கள் நீதிமன்றங்களில் கைது அல்லது தடுப்பு காவலை எதிர்கொள்வதை ஊக்கப்படுத்தவில்லை என்று மனித உரிமைகள் குழுக்கள் தெரிவித்தன என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மன்னார் காற்றாலை குறித்து ஜனாதிபதி சாதகமான பதிலை எமக்கு வழங்க வேண்டும் என 11வது நாளாக முன்னெடுக்கும் போராட்டத்தில் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மன்னார் காற்றாலை குறித்து ஜனாதிபதி சாதகமான பதிலை எமக்கு வழங்க வேண்டும் என 11வது நாளாக முன்னெடுக்கும் போராட்டத்தில் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மன்னாரில் மக்களின் எதிர்ப்பை மீறி 2வது கட்டமாக முன்னெடுக்கப்பட்டு வரும் காற்றாலை மின்கோபுரம் அமைக்கும் நடவடிக்கை மற்றும் கனியமணல் அகழ்வு போன்றவற்றிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் போராட்டம் இன்றும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் ஜனாதிபதிக்கும் மன்னாரில் இருந்து சென்ற குழுவினருக்கும் இடையில் விசேட சந்திப்பு இடம்பெறவுள்ள நிலையில் குறித்த பிரச்சினைக்கு உரிய தீர்வு கிடைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து மன்னாரில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மன்னார் தீவு பகுதியில் 2வது கட்டமாக காற்றாலை மின்கோபுரங்கள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுடன் கடந்த ஞாயிற்றுக்கிழமை பாரிய காற்றாலைகளின் பாகங்கள் வாகனங்களில் மன்னார் நகர பகுதியை நோக்கி எடுத்து வரப்பட்ட நிலையில் குறித்த போராட்டமானது ஆரம்பிக்கப்பட்டது. தொடர்ச்சியாக சுழற்சி முறையில் மன்னார் நகர சுற்றுவட்ட பகுதியில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருவதோடு எதிர்ப்பு ஊர்வலமும் முன்னெடுக்கப்பட்டு வந்துள்ளது. இன்றைய தினம் 11வது நாளாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற இந்த போராட்டத்திற்கு ஆதரவாக சிறுதோப்பு மற்றும் அதனை அண்டிய கிராம மக்களும் வருகை தந்து போராட்டத்திற்கு ஆதரவு வழங்கியுள்ளனர். மேலும் யாழ்ப்பாண மறைமாவட்ட குருக்கள் மற்றும் அருட்சகோதரிகள் வருகை தந்து ஆதரவு வழங்கியுள்ளனர். குறிப்பாக மன்னார் தீவு பகுதியில் ஏற்கனவே அமைக்கப்பட்ட காற்றாலை மின்கோபுரங்களினால் கடல் தொழிலாளர்கள் பாரிய அளவில் பாரிய அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்து வருவதோடு காற்றாலைகள் காணப்படும் பகுதிகளில் வசித்து வருகின்ற மக்கள், குறிப்பாக வயோதிபர்கள், சிறுவர்கள், கர்ப்பிணி தாய்மார்கள் போன்றோர் பல்வேறு பிரச்சினைகளுக்கு முகம் கொடுத்து வருவதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். மன்னார் காற்றாலை அமைப்பு விவகாரம் பெரும் சர்ச்சைக்குரிய விடயமாக தற்போது மாறியுள்ள நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் ஆராய்ந்து முடிவெடுப்பதற்காக சம்பந்தப்பட்ட தரப்புகள் இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சந்தித்து பேச உள்ளனர். போராட்டம் நடத்தும் பொது அமைப்புகளின் 5 பிரதிநிதிகள், வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அரசு அதிபர், பிரதேச செயலாளர் போன்றோர் இந்த கூட்டத்தில் பங்கு பெற்றுகின்றனர். குறித்த பேச்சுவார்த்தையின் போது போராட்டத்திற்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்றும் தமக்கு சாதகமான பதில் ஜனாதிபதியிடமிருந்து கிடைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைத்துள்ளனர். ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் மன்னாருக்கு பிரச்சாரத்திற்கு வந்த அனுரகுமார திசாநாயக்க மன்னாரில் அந்த பிரதேச மக்களின் அனுமதியும் இணக்கமும் இல்லாமல் இத்தகைய திட்டங்கள் முன்னெடுக்கப்பட மாட்டாது என்று வாக்குறுதி அளித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் தொண்டமனாறு கடல் நீரேரியில் இருந்து பெண்ணொருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் தொண்டமனாறு கடல் நீர் ஏரியிலிருந்து பெண்ணொருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக அச்சுவேலி காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ராஜலிங்கம் சுபாஷினி என்னும் 40 வயதுடைய ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் மனநலம் பாதிக்கப்பட்ட நிலையில் வாழ்ந்து வந்துள்ள குறித்த பெண் நேற்று காலை செல்வச்சன்னதி ஆலயத்திற்கு சென்று வருவதாக கூறி சென்றவர் இரவாகியும் வீடு திரும்பவில்லை என அவரது தந்தை தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் தொண்டமனாறு செல்வச்சன்னதி ஆலய கடல்நீர் ஏரியில் சடலமாக மீட்கப்பட்ட பெண் தொடர்பில் பல புகைப்படங்கள் செய்திகளில் வெளிவந்திருந்தன. இந்த நிலையில் அவரது தந்தையார் தனது மகளை அடையாளம் கண்ட நிலையில் அச்சுவேலி காவல் நிலையத்திற்கு தகவல் வழங்கியுள்ளார். மேலும் சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. மீட்கப்பட்ட சடலத்தை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி பிரேத பரிசோதனைகள் மேற்கொள்ள நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இளைஞர் ஒருவரிடம் லட்சக்கணக்கான ரூபாய் மோசடி செய்ததாக சந்தேகத்தின் பேரில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிறுவனத்தின் முகாமையாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இளைஞர் ஒருவரிடம் லட்சக்கணக்கான ரூபாய் மோசடி செய்ததாக சந்தேகத்தின் பேரில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிறுவனத்தின் முகாமையாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார்.
சந்தேக நபர் குறித்த இளைஞனிடம் ருமேனியாவில் வேலை வாங்கி தருவதாக கூறி 9,45,000 ரூபாய் மோசடி செய்துள்ளதாக குற்றச்சாட்டப்பட்டுள்ளது. நார்ஹேன் பிட்டவில் உள்ள வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிறுவனம் ஒன்றில் நடத்தப்பட்ட சோதனையின் போது சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் ருமேனியாவில் உள்ள ஒரு தொழிற்சாலையில் உதவியாளராக வேலை வாங்கி தருவதாக கூறி 2023ஆம் ஆண்டு முதல் பல சந்தர்ப்பங்களில் தன்னை ஏமாற்றி வருவதாக பண்டாரவளை பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் முறைப்பாடு அளித்துள்ளார். மேற்படி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிறுவனம் வெளியுறவு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சின் கீழ் உள்ளதோடு கைது செய்யப்படும் போது சந்தேக நபர் அந்த நிறுவனத்தின் கணனி பிரிவில் உதவி முகாமையாளராக பணிபுரிந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் சந்தேக நபர் இன்று கோமகம நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலையில் நிறுத்தி வைக்கப்பட்ட நெல்லேற்றும் சிறிய ரக கேண்டருடன் சீமந்து ஏற்றும் பார ஊர்தி மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. திருகோணமலையில் நிறுத்தி வைக்கப்பட்ட நெல் ஏற்றும் சிறிய ரக கேண்டர் ஒன்றுடன் சீமந்து ஏற்றும் பார ஊர்தி ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த சம்பவம் இன்று அதிகாலை 12:30 மணியளவில் ஈச்சலம்பற்று காவல் பிரிவில் உள்ள பூமரத்தடி சேனை பகுதியில் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் மட்டக்களப்பிலிருந்து திருகோணமலைக்கு சீமந்து ஏற்றுவதற்காக வந்த பார ஊர்தியானது ஈச்சலம்பற்று பூமரத்தடி சேனை பகுதியில் உள்ள வீதியில் நெல் ஏற்ற நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சிறிய கேண்டர் வாகனத்தில் நேருக்கு நேர் மோதியுள்ளது. இந்த நேரத்தில் நெல் ஏற்றும் வாகனத்தில் யாரும் இல்லாததால் எவருக்கும் ஆபத்துக்கள் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பார ஊர்தியின் சாரதியின் தூக்க கலக்கமே இந்த விபத்துக்கான காரணம் என ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை ஈச்சலம்பற்று காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். இனி சர்வதேச செய்திகள். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப், ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் ஆகியோர் சந்திப்பதற்கான இடம் உறுதிப்படுத்தப்பட்டதை சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் ஆகியோர் சந்திப்பதற்கான இடம் உறுதிப்படுத்தப்பட்டதை பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்காவின் அலாஸ்கா மாநிலத்தில் உள்ள ஆங்கரேஜில் உள்ள அமெரிக்க ராணுவம் மற்றும் அமெரிக்க விமானப்படையின் ஒருங்கிணைந்த தளமான எல்மென்டார் ரிச்சர்ட்சன் கூட்டுத்தளத்தில் ட்ரம்ப் மற்றும் புடின் இடையேயான சந்திப்பு எதிர்வரும் வெள்ளிக்கிழமை இடம்பெறவுள்ளதாக வெள்ளை மாளிகை அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். இந்த சந்திப்பில் உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து விவாதிக்க உள்ளனர். இந்த நிலையில் முன்னர் ரஷ்யாவும் உக்ரைனும் ஆக்கிரமித்த பகுதிகளை விடுவிக்க வேண்டும் என்று டொனால்ட் ட்ரம்பின் முன்மொழிவுகளை உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி நிராகரித்துள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. போர் நிறுத்தத்திற்காக டான்பாஸ் பகுதியை விட்டுக் கொடுக்கும்படியான ரஷ்ய முன்மொழிவை உக்ரைன் நிராகரிப்பதாக ஜெலன்ஸ்கி கூறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் உக்ரைனின் எல்லைகளை வலுக்கட்டாயமாக மாற்றக்கூடாது என்று ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்களும் கூறியுள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.